உண்மைய சொல்லுங்க. யாராவது உங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டா நடந்துட்டு, அதுக்கப்புறம் உங்க லைஃப்ப விஷமா மாத்திருக்காங்களா? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப லவ்வபிளா, கேரிங்கா இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பழக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், அவங்க கிட்ட பேசிட்டு வரும்போது, என்ன பத்தியே நான் கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்ணுவேன். கில்ட்டியா ஃபீல் பண்ணுவேன். அவங்க எது சொன்னாலும், "ஓகே. சரி, சரி. நீங்க சொல்றது தான் சரி." அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன். கடைசியில தான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க ஒரு நார்சிஸ்டிக். இதுக்கு சைக்காலஜில நார்சிஸ்டிக் டார்க் மேனிபுலேஷன்னு சொல்லுவாங்க. அவங்களோட கேம் என்னன்னா, உங்கள கண்ட்ரோல் பண்ணணும், உங்க மென்டல் எனர்ஜிய சக் பண்ணணும், உங்கள டவுன் பண்ணணும். அவ்வளோதான். உங்ககிட்ட இருந்து நீங்க உங்கள புரொடெக்ஷன் பண்ணணும்னா, 3 விஷயம் தாங்க. முதல்ல ரெகக்னைஸ் பண்ணணும். அவங்க யாருன்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் கில்ட் ட்ராப் பண்ணுவாங்க. உங்க மென்டல் எனர்ஜிய டவுன் பண்ணுவாங்க, சக் பண்ணுவாங்க. ரொம்ப லவ் பாம்பிங் குடுத்து அதுக்கப்புறம் பேசாம இருப்பாங்க. எப்படின்னா, "நீ எதுக்குமே லாயக்கு இல்ல" அப்படின்னு ஃபீல் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் பவுண்டரிஸ் செட் பண்ணுங்க. உங்களுக்கு முடியலன்னா, நோன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது விஷயம் பண்றாங்கன்னா, "நோ, என்னால பண்ண முடியாதுன்னு" சொல்லுங்க. லாஸ்ட்டா எமோஷனலி டிட்டாச் பண்ணுங்க. அவங்களோட மெயின் கோலே உங்க எமோஷன அட்டாக் பண்றது தான். ஸோ அவங்க மேனிபுலேஷனுக்கு ஃபால் ஆகாதீங்க. பீஸ புரொடெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அவங்க கண்ட்ரோல் பண்ற லைஃப்ல நீங்க கைதியா மாறுவீங்க. கேள்வி என்னன்னா, நீங்க லவ் பண்ற ஒருத்தர் உங்கள யூஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க.